ஆண்டவர் தெளிவாக பாடகர்கள் எல்லாம் அப்படி அமர்ந்திருக்கிறதை காண்பித்து அவர்களை எல்லாம் ஆண்டவர் எப்படின்னா இவர்கள் யார் அப்படின்னா குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். பயப்படாம சொல்றேன் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்லல அப்படின்னா இந்த பொய்யை பேசி நான் சாவறதுக்காக வந்திருக்கிறேன், அதுக்காக அவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு லட்சக்கணக்கில் சம்பளத்தை வாங்குறதை விட்டுட்டு இங்க வந்து ஆமா யாரையோ பார்த்து சொல்லி யாருங்க இந்த பாடகர்ல எனக்கு யாருங்க, எனக்கு உறவு முறையா இல்லை என் பங்காளியா, இவனை குறித்து எனக்கு எரிச்சல் வருகிறதுக்கு நான் ஒரு மார்க்கத்தில் போய்கிட்டு இருந்தேன். என்னை ஆண்டவர் ரட்சித்து சத்தியத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணி தீர்க்க தரிசனங்களை கொடுத்து ஆமா நடந்து வருகிற போது அப்படியே தரிசனங்களை அப்படியே கண் முன்பாக வர வைத்து உட்கார்ந்து இருக்கிற வேலையில ஜெபிக்கிற வேலையில இப்படிப்பட்ட பல பகுதியில் பல வருடங்கள் உட்கார வைத்து ஆமா உபாசிக்க வைத்து ஜெபிக்க வைத்து முழங்காலை போட வைத்து ஆமா இன்னைக்கு உலகத்தை வெறுக்க வைத்து ஆண்டவர் என்ன செய்தாங்க, ஆமா இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஊழியர்கள் எனக்கு நான் பங்காளியா இல்ல பகையா இல்ல எனக்கு விரோதிகளா, இவங்க யாருங்க? எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. நான் யாரை குறை பேசி எந்த பகுதியிலே அதாவது யாருடைய மனதை உடைக்கிறவன் கிடையாது. எனக்கு தேவன் இவ்வளவு காரியத்தை வெளிப்படுத்தினபடினால இன்னைக்கு இதை பேசுகிறேன். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அநேக காரியம் வெளிப்படுத்தப்பட்டு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் இது ஏதோ சும்மா சும்மா போட்டு வச்சிருக்காங்களே, வெள்ளாவாரியா போட்டிருக்கிறது, அப்படியே நடக்கிறது. வெயில் காலத்துல வெப்பத்திற்கு வெப்பம், இதனால பனிப்பாறை உருகுகிறது, அநேகர் என்ன செய்கிறாங்க மறிக்கிறாங்க, காட்டுத்தீ பற்றி பிடிக்கிறது, எல்லாம் வெள்ளாவாரியா சொல்ல ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. சொல்லப்பட்டது உலகம் முழுவதிலும் ஆங்காங்கே முழு உலகத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கும், அது ஒரு தேசத்திற்கும் சொல்லப்பட்டிருக்காது. ஆமா தேவ பிள்ளைய ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா அந்த பாடகர்கள்லாம் நிறைய திரளாய் உட்கார வைத்து அவர்களை தரிசனத்துல எப்படி காண்பித்தாங்க அப்படின்னா இவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். இவர்கள் யாரு? நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 15:13-14 பாருங்க. எப்படின்னா அவர் பிரயுத்தரமாக என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்றார். இது யாரு? பாடகரை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொன்னது. அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே ஆண்டவர் பாடகர்களை குறித்து ஐயா கேட்குறீங்களா ஐயா ஊழியக்காரங்கள் ஐயா எழுப்புதல் ஊழியக்காரங்களே கேட்குறீங்கல்ல, அப்புறம் வக்காலத்து வாங்குவீங்க, வக்காலத்து வாங்குங்க, ரெண்டாவது உட்கார்ந்து செவியுங்க, எழுப்புதலை தடை பண்ணிட்டு இருக்கிறாதீங்க, தேவ தண்டனைக்குள்ள போய்விடாதீங்க, சரியா? ஆமா பரலோகத்தை நீங்களும் உண்டு பண்ணல நானும் உண்டு பண்ணல, அதனால பரலோகம் சொல்லிதான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் ஊழியத்துக்கு. அப்பாவி ஜனங்களுக்கு சத்தியம் தெரியாது, நீங்க என்னது ஆமா அவருக்கு வக்காலத்து இவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீங்க போய் சிறைப்பட்டு நின்றாதீங்க, சரியா? ஆமா குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன். ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா பேலியாளின் மக்கள். இவங்க யாரு அப்படின்னா பிரயோஜனமற்றவர்கள், தனக்கு பேரு புகழுக்காக பணத்திற்காக அவங்க வாழ்கிறவர்கள். இவங்க யாரு அப்படின்னா ஒர்த்லெஸ், ஆமா அதாவது பிரயோஜனமற்றவர்கள், தேவனை அறிய வேண்டிய பகுதியில் அறியாதவர்கள். இவர்கள் தனக்கு பேரு புகழுக்காக வாழ்கிறவர்கள். பேலியாளின் மக்கள் போட்டு நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. ஆமா தேவன் சொன்னது இவர்கள் பேலியாளின் மக்கள். யாரு? பாடகர். பயப்படாம கர்த்தர் சொன்னதுனால வெளிப்படுத்ததுனால பேசுகிறேன். ஆமா கற்ப வெளிப்படுத்ததுனால பேசுகிறேன். இதை கேட்கிற விசுவாசிகள் நீங்க யார் அப்படின்னா உங்களுக்கு சத்தியம் தெரியாது. உங்களுக்கு பைபிள் வாசிச்ச எத்தனையோ காலங்கள் இருக்கும், பைபிள்ல நீங்க என்னது பைபிள்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன செய்கிறீங்க, சும்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு போறேன்னு சொல்றீங்க, வர்றேன்னு சொல்றீங்க, இதுல வேற நம்ம என்ன செய்யணும், அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றோம், அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன்னு சொல்றோம், அபிஷேகம் உணர்ச்சி வசப்பட்டு கையை தட்டுகிறோம், டெம்போ கூட்ட கூட்ட அபிஷேகத்துல நிரம்புறோம், அப்புறம் அந்நிய பாஷை ஒளரல் பாஷையை பேசுறோம். நம்மகிட்ட ஆவிக்குரிய ஆமா அபிஷேகம் இருக்கு, அப்ப அந்நிய பாஷை பேசுறோம்னா நம்மகிட்ட ஆவியின் கனியாகிய கலாத்தியர் 5:22-23 நம்மகிட்ட அன்பு இருக்கணுமே, சமாதான சந்தோஷம் இருக்கணுமே, நீடிய பொறுமை தயவு நற்குணம் சார்ந்த விசுவாசம் இச்சை அடக்க இருக்கணுமே. இந்த ஆவியின் கனி எங்க போச்சுது? இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறோம், இன்னைக்கு அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம், இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அபிஷேகத்துல நிரம்புறேன்னு சொல்லுகிறோம். எங்க போச்சுது?
அதுல வேற சொல்றாங்க அந்த பாட்டுக்கு சரியான அபிஷேகம் அப்படிங்கிற சினிமா பாட்டை போட்டு டெம்போவை ஏத்து அங்கேயும் அபிஷேகம் வர அங்கேயும் ஆடுவாங்க. நான் சொல்லுகிறேன், ஆமா தேவ பிள்ளைய, இந்த பாட்டுக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. ஆவியானவர் இறங்கினாதாங்க அபிஷேகம். பாட்டுக்கு அபிஷேகம் வராதுங்க, டெம்போக்கு அபிஷேகம் வராது, இசைக்கருவிக்கு அபிஷேகம் வராது. ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஜனங்கள் தரித்திருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே அப்போஸ்தலர் நடபடிகள் 2 சொல்லப்பட்டபடி அப்படிதான் அபிஷேகம். ஆதி அப்போஸ்தலர் சபைகள் ஆமே அவர்கள் கூடி ஜெபித்த இடம் தேவ ஆவியினால் அபிஷேகத்தினாலே அந்த இடங்கள் அசைந்தது. ஆமா தேவ பிள்ளையே, இன்னைக்கு வாயில வர்றதெல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆமா அதாவது இன்னைக்கு ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். பேலியாளின் மக்கள்